ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க அடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்குல்லங்க. அதுக்கு ஒரு குளிர்ச்சியான நம்ம குழம்பு தாங்க இன்றைக்கி. அந்த குழம்பு ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நம்ம வெந்தய குழம்பு தாங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, அது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த வெந்தய குழம்பு தான் நான் எப்படி பண்ணுறேன் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 4 பேருக்கு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். நம்ம குழம்புக்கு மற்றது அறியத்துக்குள்ளே புளி நல்லா ஊறி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும், வடிகட்டவும் புளி ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்குள்ள ஒரு பேன் வச்சுட்டு நான் இப்போ 4 பேருக்கு வைக்கிறேன்றதால கரெக்டாக 1 ஸ்பூன், அந்த ஸ்பூனால 1 ஸ்பூன், நான் முன்னாடி 3/4 ஸ்பூன், இப்போ 1/4 ஸ்பூன், இந்த அளவு போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நமக்கு லேசாக கசப்பு தட்டின மாதிரி இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் அதே சமயம் வறுபட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது அதே பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு 15 சின்ன வெங்காயம் 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லாவே கலர் மாறுற அளவே வதக்குங்க. இது பச்சையாக போடுறது இன்னும் வதக்கி நம்ம குழம்புல சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயத்தை இதை மாதிரி நான் போட்டு எடுத்து பரிசில் போட்டு எடுத்துகிட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு மண் சட்டியை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். அது எண்ணெய் சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நான் புளியை கரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே நான் காரக்குழம்பு ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி புளியை என்ன பண்ணணும், இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் புளியை கெட்டியாக கரைச்சி எடுத்துக்குவாங்க, புளி தண்ணியை. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வச்சிருந்தோம் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் மாற்றி அதையும் அரைச்சிட்டு நம்ம அந்த புளி தண்ணி புளி கரைச்சி வச்சிருந்தாலே அது கூட சேர்த்துருங்க. இப்போ நல்லெண்ணெய் சூடு ஏறணும். தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகும் வெந்தயமும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு பல் என்கிட்ட பெருசாக இருந்தால் பூண்டு, அதனால் 2 நான் கட் பண்ணி ஒரு 20 பல் பூண்டை நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் கலர் மாறுற அளவு நல்லா வதக்குங்க. நமக்கு நல்லா பாருங்கள், கலர் மாறிடுச்சா. இப்போ நம்ம கூட்டி வச்சிருந்த குழம்பு புளி கரைசல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது திட்டமான காரமாக இருக்கும். அடுத்தது 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுங்க. இது வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் குழம்பு நமக்கு திக்னஸ்க்கும் நல்லாவே வாசனையாக இருக்கும். இப்போ போட்டு நல்லா அப்படியே ஒரு கிளறினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் நீங்கள் இப்பயே போட்டுடுங்க. போட்டு கொதி வரும்போது ஒரு தடவை டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இப்படி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லாவே நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு அப்படியே திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடுதா. இந்த குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். மேலே ஒரு தட்டை போட்டு அப்படியே நீங்கள் மூடி அப்படியே வச்சிருங்க. இப்போ பாருங்க, நம்ம முன்னாடி இப்போ குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திக்காக ஆரம்பிச்சிது. இப்போ பொதுவாகவே சுகர் பேஷண்ட் பொதுவாக வெந்தயம் எடுத்துக்கிறது நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்களும் நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கிறது மெயினாக இந்த வெந்தயம் தாங்க. அதனால இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கும் நமக்கு சூப்பரான நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா உடம்பு. அதுக்காக வெந்தய குழம்பு கொஞ்சம் குழம்பு நமக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம நுணுக்கி வச்சிருந்த வெந்தய பொடியும் போட்டு ஒரு கிளறிடுங்க. போட்டுட்டு நமக்கு எப்பவுமே கார குழம்புக்கு அது வெந்தய குழம்புக்கு மறக்காம கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு நம்ம வெள்ளை சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். அதுக்கு இல்லாமல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம், ஒரு கொதி அப்படின்னும் போது மேலே நல்லெண்ணெய் போட்டோம்னா நல்லாவே குழம்பு இன்னும் வாசனையாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாதத்தில் பசி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லெண்ணையும் போட்டாச்சு. 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் நான் போட்டு நீங்கள் அடுப்பு ஆனால் ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு கொதி வரப்போ இப்போ பாருங்கள் நமக்கு கொதி வந்துருச்சா. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம மண் சட்டியில் நம்ம வைக்கும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கும், அப்படி தான் கொதிக்குது. இதை மாதிரி ஒரு துவர்ப்பு தன்மை உள்ள நம்ம ஒரு பொருளை நம்ம இதை மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லாவே நமக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிருக்கு. இதில் பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.